எங்கள் அண்ணன் வடசென்னையின் விடிவெள்ளி வந்துவிட்டார். தற்பொழுது இயற்கை உபாதைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டார். நன்றி நன்றி நன்றி. ஷோர் ஷோர் ஷோர். என்னதான் இருந்தாலும் எங்கள் ஆள் மாதிரி பேச முடியாது. அருமையான பந்து, அருமையான பந்து. போலர் பெயர் பிரசாந்த். வீட்டில் இருந்தது நான் ஒரு பேர் வா. அற்புதமான பந்து. நீ போயிட்டு வாடா. இவன் வீட்டில் தானே. அருமையான ஃபீல்டிங். நீ போயிட்டு வா. அருமையான பந்து. ஓவர். ஒரு ஓவர் முடிந்த நிலையில் 4 ரன்கள். மனோஜ் மாஸ்டர் அவர் வேலையை செய்ய மாட்டேங்கிறார். அருமையாக வீசினார் போலர் பிரசாந்த் அவர்கள். ஜேம்ஸ் பிரசாந்த் அவர்கள் வீசினார். இந்த வராம்பர் போலர் பேர் என்னது? சுயல் அவர்கள் முயல் மாறி பந்து வீசுகிறார். அதை பிரேம் அவர்கள் தடுத்து ஆடினார். சீனி அவர்கள் கிரவுண்டை மறைத்துக் கொண்டார். கொஞ்சம் கிரவுண்ட் விட்டு வெளியே வந்துருங்க. சுயல் அவர்கள் முயல் மாறி வீசுகிறார். மனோஜ் அவர்களால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. கல்லி பாய்ஸ் கேப்டன் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ளார். பாலை பிடித்து விட்டார் மனோஜ் அவர்கள். அருமையான பந்தை சுயல் அவர்கள் சென்னை கிங்ஸுக்கு வீசுற மாதிரி வீசுகிறார். ஒரு ஓவர் முடிவில் 2 ஓவர் முடிவில் 7 ரன்கள்.
கல்லிகாய்ஸ் கேப்டன் ஆக்ரோஷமாக உள்ளார். மேடை அவர்களிடம் மிகவும் பெரியதாக எதிர்பார்க்கிறேன். அருமையான அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையிலே 6 ரன்களை அடித்திருக்கிறார் மனோஜ். மேடி அவர்கள் 6ஐ டான்ஸ் ஆடி கொடுத்தால் நல்லா இருக்கும். அருமையான ஷாட்டை அடித்தார் மனோஜ் அவர்கள். அவர் போலரில் இருந்து பேட்ஸ்மேனாக ஆகியுள்ளார். வினோத் அவர்கள் அருமையாக வீசினார். அதை அருமையாக தடுத்து ஆடினார் மனோஜ் அவர்கள். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள். கிராண்டட் 1. சுரேஷ் லெவன்ஸ் அணி மூன்றாவது ஓவர் போட்டுக் கொண்டிருக்கிறாங்க. வினோத் அவர்கள் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ளார். அவருடைய மனநிலையை பார்த்தால் பிரேம் மாஸ்டரை செய்வார். அருமையான ஷாட். மோசமான பந்து. மோசமான பந்து என்றதால் அருமையாக அந்த ஷாட் விழுந்தது. பால் கேட்கிறார் மேடி. மேடி மாஸ்டர் பால் போதுமா சால்னி வேணுமா? பால் மட்டும் போதும். நோ பால் கொடுத்திருக்கிறார் மேடி அவர்கள். மேடி நோ பால் கொடுக்கும்போது அவ்வளவு அழகாக இருந்தது. சால்னி அவருக்கு தான். ஃப்ரீ ஹிட் இல்லையான்னு கேட்கிறாங்க மேடி மாஸ்டர். நல்ல பிளேட், நல்ல பால், கேவலமான ஃபீல்டிங் சுகில் அவர்கள். மூன்று ஓவர் முடிவில் 23 ரன்கள். கேப்டன் விக்னேஷ் அவர்கள் ஆக்ரோஷமாக ஆகிறார். ஆன்லைன்லையும் 2 போடுறாங்க. உங்களை ஏமாற்ற மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஃபினிஷ். கோவப்படாதீங்கள், கோவப்படாதீங்கள். கல்லிகாய்ஸ் டீம் கேப்டன் மிகவும் ஆக்ரோஷமாக உள்ளார். நல்ல பால், நல்ல பிளேட்.
அருமையான பந்து இருந்தாலும் கோவா அவர்களுக்கு ஐ லவ் யூ. அகலப்பந்து வைட் +2 வைட் +2. நண்பர்களே, உதிரி உங்கள் எதிரி. அருமையான பந்து, மோசமான ஷாட். மனோஜ் அவர்களை கடுமையாக கண்டிக்கிறேன். அருமையான ஷாட், 6 ரன்கள். அருமையாக அம்பையர் மேடி அவர்கள் ஸ்டைலாக கொடுத்தார். அவருக்கு ஸ்டான்லி கன்ஃபார்ம். ஷாட் மாஸ்டர். ஒரு ரன்கள். G1 granted 1. முப்பத்தைந்து ரன்கள் 4 ஓவர் முடிவில். 4 ஓவர் முடிவில் 35 ரன்கள். 24 பந்துக்கு 35 ரன்கள் விளையாடி இருக்கிறார்கள். மாஸ்டர், இதுக்கு மேலே பாலை நாங்கள் கொடுக்கணும்னா பால் தேவைகள் தான் போடுவாங்க. இங்க இருக்கு. சிபி அவர்கள் வெளியே வரவும், பிரபு மாஸ்டர் வெளியே போகவும். மாஸ்டர், இதுக்கு மேலே உங்களுக்கு பாலு அல்ல ஆட வேணும்னா நான் கல்லுக்கடி தான் கொடுக்கணும். அவரு கொஞ்சம் கிரவுண்டு விட்டு வெளியே நல்லா இருக்கும். பிளாக் கலர் டிஷர்ட்டு, குங்குமப்பட்டில் வர வச்சுன்னு வராப்புல, ஸ்டைலாக வர போகிறாப்புல, தொப்பையை மட்டும் ஃப்ரண்ட்டில் வச்சுன்னு. முகில் அவர்கள் பந்து வீச போகிறார். அதை மனோஜ் அவர்கள் எதிர்கொள்ள போகிறார். நான் ரொம்ப ரிஸ்க்னா அது. இந்த இடம் வந்துருச்சு. அருமையான பந்து, மோசமான ஷாட். அருமையான பந்து, அருமையான ஷாட். மனோஜ் மாஸ்டர் அவர்களும் இந்த எதிர்பார்ப்பது வேறு ஒன்று. அருமையான பந்து, மோசமான ஷாட்.
சுனில் அவர்கள் அருமையாக கேட்ச் பண்ணார், அதை அருமையாக அவுட் கொடுத்தார் மேட்டி அவர்கள். பிரேம் தனது விக்கெட்டை இழந்து பெவிலியன் சென்று கொண்டிருக்கிறார். முதல் விக்கெட் இப்பொழுதுதான் விழுந்திருக்கு. சுரேஷ் லெவன்ஸ் அணிக்காக அடுத்து களம் இறங்குகிறார். மூன்றாவது மேட்ச் இப்பொழுதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவுட் ஆகிறாரு பிரேம். நாட் அவுட் பேட்ஸ்மேன். நியூ பேட்ஸ்மேன் நேம் பிரபு. முதல் பந்தே ரிவர்ஸ் அடிக்கணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. பிரபு மாஸ்டர் எப்பவுமே அவசரமாக தான் இருப்பார். அவர் ஆம்புலன்ஸ் மாதிரி 100 சார் 108 சாரி. அருமையான பந்து, அருமையான தடுப்பு. ரன்கள் 5 ஓவர் முடிவில். மனோஜ் மாஸ்டர் பேசிக்கொண்டே இருக்கிறார், செயல்படுத்த மாட்டேங்கிறார். சுரேஷ் லெவன்ஸ் இன்னும் 12 பந்துகள் தான் இருக்குது. பிராவோ, ஐ லவ் யூ. 70 ரன் அடிப்பாங்களா சுரேஷ் லெவன்ஸ்? சந்தோஷ் அவர்கள் 150 வேகமாக வீச போகிறார், அதை 170 பேட்டை உடப் போகிறார் பிரபு அவர்கள். பேரை மாத்திட்டு இருக்காங்க, பிரசாந்த் அவர் பேரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து நேர் திசையிலே 6 மாறியது. 6 அடித்தவர் பிரபு. பிரபு மாஸ்டர் அவர்களிடம் பல திறமைகள் உள்ளது, அதை இப்பொழுது வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கிறார். அருமையான பந்து, அருமையான பந்து. வர்ணனையாளர் வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. எந்த வாட்ச பண்ணணும்? அருமையாக அடிக்கப்பட்ட பந்து பிரபு மற்றும் ஒரு 6. அவர் பார்ப்பதற்கு இன்சமா மாறி இருந்தாலும் அப்ரிடி மாறி ஆடிக்கொண்டிருக்கிறார். வித்யா சுரேஷ் அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன். இப்பொழுது சுரேஷ் மாஸ்டர் அவர்களுக்கு பல்பு எரியும். எஸ்கார் சிஓ அவர்களை வருகை வருகை என்று வரவேற்கிறேன். தீனதானா சுரேஷ் மாஸ்டர், தீனதானா தீனதானா. ரக்ஷிதா அவர்கள் சுரேஷ் மாஸ்டருடைய கேமை சந்திக்க வந்துள்ளார். விக்கி அவர்கள் யாரையோ பிடிக்க போகிறார். அருமையான ஷாட் மற்றும் ஒரு 6. இந்த ஷாட்டை சிஓ வித்யா அவர்களுக்கு சமர்ப்பணம். அவர்கள் வரும்போது ஒரு வாட்டர் பாக்கெட் கூட வாங்கி தரல.
சுரேஷ் லெவன்ஸ் அணியின் ஆட்டத்தை காண வந்த அவருடைய மகளின் ராசியோ என்னவோ தெரியவில்லை. ஒரே ஓவரில் 3 சிக்ஸர்கள் அவருடைய அணி அடித்திருக்கிறது. லக்கி சாம் என்று சொல்வார்கள். நீங்கள் உண்மையிலே உங்களுடைய ஸ்கோர் பால் லாஸ்ட் பால் மாடி மாஸ்டர், உங்களுக்கு சாலரி இல்லை. கடைசி பந்து இன்னும் ஒரு 6 கன்வெர்ட் பண்ணுவாரா? நல்ல ஷாட், கேட்ச் டிராப் ஆகிவிட்டது. இரண்டு ரன்கள். அருமையான பந்து, அருமையான ஷாட். வினோத் அவர்கள் கேட்சை மிஸ் பண்ணிவிட்டார். 6 ஓவர் முடியில் 59 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு. மறுபடியும் சொல்றோம், 6 ஓவருக்கு 59 ஓட்டங்கள். ஆர்கிடெக்ட் சுகன்யா மேடம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். மோகி டிசன் ஆர்கிடெக்ட் சுகன்யா அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம், மனதார வரவேற்கிறோம். ஆனால் ஒரு வாட்டர் பாட்டில் கூட அவங்க நம்மளுக்கு வாங்கி தரல. அதை யாரும் பெருசாக எடுத்துக்க வேணாம், விடுங்க, பார்த்துக்கலாம். சுகன்யா மேடக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆர்கிடெக்ட் சுகன்யா மேடமுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். வினோத் அவர்கள் பந்து வீசுகிறார், அதை மனோஜ் என்பவர் எதிர்கொள்கிறார். ஃபுல் டாஸ் ஆக விழுந்த பந்து 6 கன்வெர்ட் பண்ண ட்ரை பண்ணார் மனோஜ், முடியல. இப்போ எங்க இன்சமம் மாதிரி இருக்க அஃப்ரிடி வந்திருக்காரு. பார்ப்பதற்கு இன்சமாம் மாதிரி இருந்தாலும் அவர் அடிக்கிற அடி அஃப்ரிடி மாதிரி இருக்கு. போன ஓவர் 3 சிக்ஸ் அடிச்சாருங்க. இந்த ஓவர் இன்னும் ஒரு 3 சிக்ஸ் அடிப்பாருன்னு எதிர்பார்க்கிறோம். அருமையான பந்து, அகலப்பந்து, அகலப்பந்து. மேரி அவர்கள் டான்ஸ் ஆடி சொன்னால் அருமையாக இருக்கும். நண்பர்களே, உங்கள் எதிரி விக்கி ஒரு ரன்கள். மனோஜ் 6 அடிச்சு ரொம்ப நேரம் ஆகுது. இந்த ஓவரில் இன்னொரு 6 கன்வெர்ட் பண்ணுவாரா? அருமையான பந்து, நல்ல லென்த், நல்ல லைன். அருமையாக அடித்த பந்து கேட்ச் ஆகுமா? 6. ஃபீல்டர் கையில் பட்டு 6 மாறியது. பிடிக்க ட்ரை பண்ணாரா, 6க்கு தள்ளிவிட ட்ரை பண்ணாரா? விக்கி கோபமாக இருக்கிறாரு. பேட்ஸ்மேன் டைம் எடுத்திருக்காரு. அருமையாக அடிக்க ட்ரை பண்ண பந்து லெக் திசையில் அவுட் ஆகி இருக்கிறார் மனோஜ். கடைசி பந்து, அதை ஃபேஸ் பண்ண வர இருக்கிற பேட்ஸ்மேன் சுரேஷ் மாஸ்டர் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம். சுரேஷ் மாஸ்டர் வந்து கொண்டிருக்கிறார். சுரேஷ் மாஸ்டர் வருகையை பார்த்து
அவருடைய எஸ்கார் சிஓ வினோதினி அவர்கள் கடைசி பந்தை எதிர்கொள்கிறார். டாட் ஆகிய பந்து மிஸ் பண்ணாங்க. ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இரண்டாவது ரன் அருமையாக யோசித்து 2 ரன்கள் ஓடி இருக்காங்க பிரபு மற்றும் சுரேஷ். பால் டாட் 2 ரன்கள். கடைசி பந்து பைஸாக 2 ரன்கள். 7 ஓவர் முடிவில் 70 ரன்கள் சுரேஷ் லெவன்ஸ். 71. கல்லி பாய்ஸ் அணி இறுதி போட்டி முன்னேறுவதற்கு 71 ரன்கள் தேவை. 7 ஓவருக்கு 71 ரன். அருமையாக ஆடிய பிரபு, பிரேம், மனோஜ் அவர்களை வாழ்த்துகிறோம். பிரபு அவர்கள் 3-4 6 அடித்திருக்கிறாருங்க. இன்னிங்ஸோட ஸ்கோரை இன்க்ரீஸ் பண்ணது அவர்தான். அம்பையருக்கு பால் கொடுங்க. இரண்டாவது ஆஃபுக்கு கடைசி பந்தில் சுரேஷ் மாஸ்டர் எதிர்கொண்ட பந்து கடுமையாக இருந்ததால் ஒன்றும் பண்ண முடியவில்லை. உற்சாகமாக களத்துக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள் சுரேஷ் லெவன்ஸ் அணியினர். அவர்கள் டிஃபென்ஸ் செய்ய வேண்டிய ஸ்கோர் 70 அடிச்சா சூப்பர் ஓவர். 69 கொடுத்தீங்கன்னா இறுதி போட்டி. மாஸ்டர் டைம் இல்ல சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணுங்க. பேட்ஸ்மேன் வந்து விக்கி இன்னும் ½ ஹவர் தான் இருக்கு டைம். அடுத்து 15 இருக்கு பாருங்க. யார் தர மாட்டாங்க சொல்லணும் அந்த வார்த்தைக்கு. நான் தான் தருவேன், நான் தரமாட்டேன். யார் அந்த சார்? நீங்க சொல்லுங்க, யார் அந்த சார்? மனோஜ் மாஸ்டர் தான் அந்த சார். சுரேஷ் மாஸ்டர் தான் சார். தீவிரமாக பால் செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க கல்லி பாய்ஸ். மாஸ்டர் டைம் இல்ல மாஸ்டர் டைம் இல்ல. வேற நியூ பால் கேக்குறாங்க. இருக்கு மாஸ்டர், வாங்கிட்டு வரணும். டைம் இல்ல. கடை இல்ல மாஸ்டர், கடை இல்ல. விக்கி பேசுங்க. விக்கி நீங்க பால் பாருங்க. வேற பால் இல்லையா? அதுல பெஸ்ட் பால் ஒன்று சூஸ் பண்ணி ஆடுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆகட்டும். அவங்க ஆடுவாங்களானே தெரியல. இருக்கிற பால் தான் கொடுக்க முடியும். இல்லாத ஒன் பிளே பால் தான் கொடுக்க முடியும். அல்லனா பால் குத்தலாம். ஆச்சா இல்ல, நான் இல்லாத பால் போய் எங்க போய் வாங்க முடியும்? இப்போ விக்கி பாக்ஸ் இல்லடா, நீயே பாத்தியடா. அந்த பாக்ஸ் எடுத்து அழகு. வா விக்கி, கோவப்படாத விக்கி. இந்த வயசுல கோவம் வரக்கூடாது விக்கி. விக்கி டீமுக்காக 2 பால் ஒரே டைம்ல போடப்படும்.
ஒரு வழியா விக்கி பால் செலக்ட் பண்ணிட்டாரு. சீக்கிரம் பால் செலக்ட் பண்ணுங்க பேட்ஸ்மேன். மணி இப்பொழுது சரியாக 11:30. அவுட் சைடு பிளேயர்ஸ்லாம் நாட் அலோடு உள்ள, அதுவும் ஃபேமிலி நாட் அலோடு. Batsman name? Nikhil. Batsman name Nikhil. Sadish Master. Bowler name? Dhawan Karthik. Bowler name? தவான் கார்த்திக் போடும் நிலையில் அதை எதிர்கொள்ள காத்திருக்கிறார் நிக்கில். இவர் ஒரு இடது கை ஆட்டக்காரர். அது வரும்போது கேட்டுக்கலாம். முதல் பந்து 6. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. வெளியில இருக்கவங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க, கை மட்டும் தட்டுங்க, கத்தாதீங்க. ஏன்னா பர்மிஷன் வாங்கல நம்ம, அப்புறம் மேட்ச் விளையாட முடியாம போயிடும். பார்த்துக்கோங்க, கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுங்க, கோபப்பட வேணாம். குட் ஷாட், குட் ஷாட். அருமையான பந்து. லெக் பை இல்ல, டாட்டாக மாறி இருக்கிறது. வெளியே சென்ற பந்து திரும்பி வந்த காரணத்தினால மூன்றாவது பந்தை வீச வருகிறார் தவான் கார்த்திக். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 6. இந்த ஓவரின் இரண்டாவது 6. நிக்கில் அவர்கள் அருமையான 6 அடித்த காரணத்தினால் ஐ லவ் யூ. நிக்கில் அவர்களுக்கு மறுபடியும் ஐ லவ் யூ. ப்ரோ கோச்சுக்காக ப்ரோ, ப்ராவோ. அருமையாக போடப்பட்ட பந்து டாட். சுரேஷ் மாஸ்டர் இடித்ததனால் லைட் கொம்பு ஆடுது. பார்த்து லைட் கொம்பு டேமேஜ் ஆயிடுச்சு. அருமையாக பிடித்தார் கேட்ச். நிக்கில் அவுட். 2 சிக்ஸர்கள் விட்டு கொடுத்தாலும் விக்கெட்டை எடுத்திருக்கிறார் தவான் கார்த்திக். ஓவரா அம்பையர் ஓவரா? ஆக்ரோஷமான பிளேயர் நிக்கி அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். முதல் ஓவர் முடிவில் 12 ரன்கள், 1 விக்கெட் இழப்பிற்கு.
விக்கி அவர்கள் ஃபர்ஸ்ட் டவுனில் இறங்கிறார். ஆக்ரோஷமான பிளேயர். போலர் கொஞ்சம் பாதுகாப்பாக பந்து வீச வேண்டும். விபரீத விக்கி. இவர் பெயர் விபரீத விக்கி. விபரீதமானவர் விக்கி. பேட்ஸ்மேன் நேம் வினோதா. போலர் நேம் கார்த்திக். அருமையாக வீசப்பட்ட பந்து போலரே பிடித்து டாட் ஆகி இருக்கிறது. அருமையாக அடித்தார். கேட்ச். ஆறாக மாறுமா? இல்லை, கேட்ச். அருமையான கேட்ச். விக்கெட் எடுத்திருக்காரு கார்த்தி. எங்க இருக்க மேக்? சீக்கிரம் வாங்க அடுத்த பேட்ஸ்மேன். நேரம் இல்லாமை காரணத்தினால சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணவும். விக்கி, வெளியே போனாதான் பால் மாத்தணுமா? அடிக்கடி பால் மாத்த வேணாம்னு சொல்றாங்க. நீங்க சூஸ் பண்ண பால் தான் அது. டைம் இல்ல. நீங்க தானே சூஸ் பண்ணீங்க 3 பால். அந்த 3 பால்ல தானே ஷஃபிள் பண்றாங்க. நீங்க தானே விக்கி சூஸ் பண்ணீங்க 3 பால். விக்கி விக்கி ஸ்டார்ட் பண்ணலாம் விக்கி. விக்கி நீங்க எடுத்த பால் தான் விக்கி. பாருங்க, அதுல ஒரு பால் எடுத்து ஆடுங்க. அந்த 3 பால் தான் ஷஃபிள் ஆகும். விக்கி 6 அடிக்கும் போதெல்லாம் பால் நல்லா இருக்கு. பேட்ஸ்மேன் நேம். பால் நல்லா இல்லையா? பேட்ஸ்மேன் நேம். பாலர் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. கௌதம். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள். அருமையான பந்து, அருமையான ஷாட். விபரீத விக்கி. எஸ்கார்சியோ வந்துள்ளதனால் சுரேஷ் மாஸ்டர் ஹாப்பியாக உள்ளார். லெக் திசையில் 1 ரன்கள். மனோஜ் மாஸ்டர் ஃபேஷன் ஷோல போற மாதிரி போயிட்டு இருக்காப்புல. நான் தான் பண்றாப்புல. அருமையான பந்து. சுரேஷ் மாஸ்டருக்கு ஒரு லவ் சாங் போடுங்க, நல்லா இருக்கும். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து 1 ரன்கள். ஓவர். அருமையாக போட்டிருக்கார் கார்த்திக்.
2 ஓவர் முடிவில் 16 ரன்கள் 2 விக்கெட் இழப்பிற்கு 4 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து போட்டிருக்கார் கார்த்திக். மூன்றாவது ஓவரை திரும்பவும் போட வந்துள்ளார் தவான் கார்த்திக். கல்லி பாய்ஸ் 5 ஓவருக்கு 55 ரன்கள் தேவை. 16. அருமையாக வீசப்பட்ட பந்து. அம்பேர் மேடிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடுவரின் தீர்ப்பே உறுதியானது, இறுதியானது. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. கேட்ச் ஆகுமா? கேட்ச் பிடித்திருக்கார். அம்பேர் பார்த்து சொல்லுங்க, அவுட்டா சிக்ஸா? டிசிஷன் பெண்டிங். கேட்சா ஆரா? விக்கெட். அருமையாக பிடித்தார் மனோஜ். பவுண்டரியில நின்று யோசிச்சு அருமையா பிடிச்சிருக்காரு. தன்னுடைய விக்கெட்டை பறி கொடுத்திருக்காரு விபரீத விக்கி. வினிஸ் அவர்கள் மிகவும் கடினமான பிளேயர். அவர் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பந்துகளையும் 6க்கு மட்டுமே அடிப்பார். அதனால் தவான் கார்த்திக் அவர்கள் மிகவும் கவனமாக பந்து வீசவும். சுரேஷ் மாஸ்டர் ஹாப்பி. பேட்ஸ்மேன் ஷஃபிள் பண்ணி ஆடுறாருங்க. போலரோட ரிதமை சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லிட்டு ஷஃபிள் பண்றாரு. வினீஷ் மாஸ்டரும் மேடி மாஸ்டரும் அண்ணன் தம்பி மாதிரி இருக்கிறாங்க. ஏன்னா பிரச்சனையா? அருமையாக வீசப்பட்ட பந்து, அகலப்பந்து. நண்பர்களே, உதிரி உங்கள் எதிரி. Out. Bold. Out. Bold. Bold. Off stick, bold boss. நல்ல பந்து. தவான் கார்த்திக் முதல் ஓவரில் செய்த தவறை இந்த ஓவரில் சரி செய்து கொண்டிருக்கிறார். 2 விக்கெட் எடுத்திருக்காருங்க இந்த ஓவர்ல. சுரேஷ் மாஸ்டர் ஹாப்பி. மனோஜ் மாஸ்டர் ஃபேஷன் ஷோல வந்து போறாம வந்து பண்ணுறாப்புல. நான் தான் ஒரு பிரச்சனை கேளுங்க. பேட்ஸ்மேன் நேம் சுயல். சுழண்டு அடிக்க போறாப்புல இப்போ. சுரேஷ் மாஸ்டர் ஹாப்பி. நேர் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. சுரேஷ் மாஸ்டர் அவர்கள் பந்தை பிடிச்சு போட்டிருக்காருங்க. அபயகரமான பந்தை அவருடைய 2 கையில் பிடித்தார். சுரேஷ் மாஸ்டருக்கு வாழ்த்துக்கள். அருமையான அடி. முன்னே வந்து அடிச்சாருங்க. லெக் ஸ்டம்ப்ல 6. கையில ஒரு கேட்சை தவற விட்டார் மனோஜ் மாஸ்டர். 3 ஓவர் முடிவில் 25 ரன்கள். நான்காவது ஓவரை போட வந்திருக்கிறார் சதீஷ்.
25. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து மைதானத்தின் வெளியே சென்றிருக்கிறது. அருமையான ஷாட். விக்கி 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 கத்தவனா விக்கி, கை மட்டும் தட்டு விக்கி. விக்கி கை தட்டலாம் விக்கி, கத்தவனா. அருமையான கம்பேக். அருமையாக போடப்பட்ட பந்து. டிஃபென்ஸ் செய்திருக்காரு பேட்ஸ்மேன். டாட் பால். அருமையாக வீசப்பட்ட பந்து. அருமையாக டேக் எடுத்தாருங்க கேட்ச் விக்கெட் கீப்பர். விக்கெட் அவுட். போல்ட். அருமையான கம்பேக் சதீஷ். முதல் பந்துல 6 அடிச்சாலும் அடுத்த 3 பால் டாட் எடுத்திருக்காருங்க. பேட்ஸ்மேன் நேம் வினோத். எஸ் வினோத். அஞ்சு விக்கெட். என்ன பண்ண போறீங்க? விக்கெட் போச்சு, என்ன பண்ண போறீங்க? 7 விக்கெட் போடுங்க. 7 விக்கெட். போட முடியும். இடது கை ஆட்டக்காரர் வினோத். நோ பால். உயர்ந்த பந்து. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையிலே 1 ரன்கள். எத்தனை பால் ஆயிருக்கு? லாஸ்ட் பால். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. கடைசி பந்தில் 6. ஓவர் தொடங்கும் போது 6, முடிக்கும் போது 6. நான்கு ஓவர் முடிவில் 41 ரன்கள். 5 விக்கெட் இழப்பிற்கு. 18 balls 30 runs. 18 balls 13 runs. 30. 30 ரன்கள். 18 பால்களுக்கு 30 ரன்கள். சில பேருக்கு இங்க ஆங்கிலம் தெரியாத காரணத்தினால் தமிழில் கூறுகிறேன். 18 பால்களுக்கு 30 ரன்கள். சில பேர் படிக்காத காரணத்தினால், ஆங்கிலம் தெரியாத காரணத்தினாலும் தமிழில் கூறுகிறேன். மீண்டும் ஓவர் வீச வந்திருக்கிறார் கார்த்திக். கேட்ச் ஆகுமா? இல்லை. லெக் திசையில் 1 ரன்கள். ஏசார் பாடியின் முக்கியமான நபர் வந்துள்ள காரணத்தினால் அமைதியாக உள்ளோம். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில் 2 ரன்கள். 2 ரன்கள். குட் ரன்னிங். வினோத் அண்ட் வினிஷ். எங்கள் அண்ணன் ஸ்கோடா கோபி அண்ணனுங்களுக்கு வாழ்த்துக்கள்.
உட்காருண்ணா. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன்கள். சொல்லிட்டு சார் 1 மணி 2 மணி சொல்லிட்டேன். க்ளோஸ் ஆக போயிட்டு இருக்கு மேட்ச். எனிபடிஸ் கேம். சுகன்யா மேடம் என்ன சாப்பிட்டீங்களா? நூதினி மேடம் என்ன சாப்பிட்டீங்களா? வித்யா மேடம், சிஓ எஸ்கார் சிஓ அவர்களே என்ன சாப்பிட்டீங்களா? அப்புறம் கமாண்ட்ரி சுரேஷ் மாஸ்டர் ஃபீல் பண்ணுவாப்புல. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து, ஒரு ரன்கள். அருமையான பந்து, அருமையான பந்து. மனோஜ் மாஸ்டர் ஃபேஷன் ஷோல இருக்க மாதிரியே இருக்கா போல. முக்கியமான கட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது Trackல இரண்டாவது ஃபுல் ஆன்ல அரையிறுதி இன் பண்ணி ஸ்டைலா இருக்கிற ஒரே ஆளு மனோஜ் மாஸ்டர் தான். எனிபடிஸ் கேம். Batsman Vinod played towards the leg stump and he got 1 run. அருமையான பந்து, வினோத் அவர்கள் ஒற்றை ரன்கள் எடுத்தார். He played towards straight. Yeah, it's 1 run. They are rotating the strike very well, both Vinod and Vinesh. அருமையான பந்து, The V factor. அருமையான ஆட்டம். 5 ஓவர் முடிவில் 47 ரன்கள். After 5 overs completed, 47 runs, Gully Boys. 5 ஓவர் முடிவுக்கு 47 ஓட்டங்கள். 24. 2 overs, 24 runs to win. Yes. 71 target. 12 பந்துக்கு 24 ஓட்டங்கள். சரி பேசுங்க, ஸ்கோரர் கிட்டயே பேசுங்க நீங்க. அம்பையர் மேடி மாஸ்டர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுவீங்களா? செவன் ரன்ஸ் இந்த ஓவர்ல, போன ஓவர்ல. நான் ஏன் உங்ககிட்ட போய் சொல்லுங்க? என்ன சொன்னேன் கேளுங்க. 40 தான் நாங்கள் சொன்னோம், அதிகாரப்பூர்வமாக சொல்றோம். விக்கிக்காக ஓவர் அடிப்பீங்களா? 40 தான் மாஸ்டர் சொன்னோம். 40ல தான் ரவுண்ட் பண்ணிருக்காங்க விக்கி 40ல தான் ரவுண்ட் பண்ணிருக்காங்க. தம்பி ஒரு நிமிஷம் நான் சொல்றேன், கேமரால எடுத்து போயிடு. இல்ல ஒரு நான் சொல்றத புரிஞ்சு, நான் சொல்றத இல்ல விக்கி ஒரு நிமிஷம் டைம் ஆயிடுச்சு. டைம் இல்ல விக்கி எங்க இருங்க. மைக்ல சொன்னா நான் சொல்லி புரியுதுங்களா? இல்ல சரி, கமெண்ட்ல தப்பு பண்ணிருப்பாங்க விக்கி. வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. 47 runs. நீங்க உட்காருங்க மாஸ்டர், உட்காருங்க. 12 பந்துக்கு 24 ரன்கள். 47. மேடி, ஐ லவ் யூ. நோ பால், 6 ரன்கள். மோசமான பந்து, அருமையான ஷாட். மேடி மாஸ்டர், உங்க கேப் ரொம்ப அழகா இருக்கு. சாங்கி உங்களுக்கு தான். Another 6.
He changed the game completely, man. He changed the game completely. விக்கி 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 கிளாப் பண்ண சொல்லுங்க. விக்கி யாரை கத்தாதீங்க, கிளாப் பண்ணுங்க, கை கத்தாதீங்க கத்தாதீங்க. நிக்கில் 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 கத்தாதீங்க, கிளாப் பண்ணுங்க. கட்ட வேணாம், ஏன்னா பர்மிஷன் வாங்கல, பார்த்துங்க. கிளாப் பண்ணுங்க, கிளாப் பண்ணுங்க. குட் ஷாட், குட் ஷாட் வினேஷ், குட் ஷாட். பேட் பால், பேட் பால். சென்ற மேட்சின் ஹீரோ, இந்த மேட்சின் வில்லன். Last game's hero, this game's villain. Another 6. 6, 6, 6. Hat-tricks of sixes. அருமையான அருமையான அறை, அருமையான அறை. ஹாட்ரிக் 6 அடித்த வினீஸ் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மோசமாக பந்து வீசிய மனோஜ் அவர்களுக்கு என்னுடைய வருத்தங்கள். Well played, well played. He rotated the strike very well. They are planning to finish this match in this over itself. Is it? அருமையான பந்து, அருமையான தடுப்பு ஆட்டம். வெயிட் பண்ணு சொல்லுவாங்க, வெயிட் பண்ணுங்க, கட்டாதீங்க. Wild swing. அருமையான பந்து வீசிய மனோஜ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மோசமான பந்து, சிங்கிள். மோசமான ஷாட். பால் 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 பால். எத்தனை பால்? லாஸ்ட் பால், லாஸ்ட் பால். Another single towards leg stump. Over. Score na? 69. 6 overs, 69. 6 balls, 2 runs to win. 12 பந்துக்கு 2 ரன்கள். 6 பந்துக்கு 2 ரன்கள். 6 பந்துக்கு 2 ரன்கள். 2 runs to win. மேடி மாஸ்டர், உங்க கேப் சூப்பரா இருக்கு மாஸ்டர். ஏன் பிரபு போடல? Vinesh, he changed the game completely, man. Last over, he scored 6, 6, 6 hat-tricks of sixes. Well played, Vinesh. Willie going to finish with another 6. He will go for glory shot or he will play sensibly. Let's see. Run out. Vinesh, run out. 5 balls, 2 runs. Well played, Vinesh. Well played. You changed the game completely. He is also a man of the match contender. Yeah, definitely, yes. Batsman name, new batsman name? Safari. Sci-fi. Sci-fi. A new model Safari next master. 31, Vinesh score. Good batting, Vinesh. Good batting, Vinesh. Good batting. Vicky, katada, Vicky, please. 5 balls, 2 runs. They are bringing all the fielders to the close inside the ring. They are going to save the single.
அருமையாக அடித்த பந்து 4. They won the match. Gully boys won the match and progressing towards final. Congratulations Gully boys. Hard luck Super Suresh Levens. Well played Vinesh and team. They are progressing towards final. பேட் லாக் சுரேஷ் சிசி. அதற்கு வருத்தங்கள் தெரிவிக்க வேண்டியது எஸ்கார் சிஓ அவர்கள். சுரேஷ் டீம் ஒழுங்காக வின் பண்ணியிருக்குமா, சிஓ வந்த காரணத்தினால அவர் அதிருப்தி ஆனதுனால அவர் ஒரு காதல் வளையலத்தில் விழுந்ததுனால தோத்துட்டாராம் அப்படின்னு அவரோட ஒப்பீனியன். சென்னை மட்டும் இல்லாம தமிழகம் முழுவதும் Hard luck Suresh Levens. Hard luck Suresh Levens. எஸ்காஸ் சென்னை கொளத்தூரில் ரெட்டேரி சிக்னல் அருகில் சேலம் Next would be the final அமைந்துள்ளது. played எஸ்காஸில் உள்ள அனைத்து வகையான கார்களும் between அந்தந்த கம்பெனிகளில் Subhash சர்வீஸ் செய்யும் Levan கார்களை மட்டுமே விற்பனை செய்கின்றோம். versus அனைத்து Gully கார்களுக்கும் Boys. 6 மாத கம்பெனி வாரண்டி இலவசமாக தருகிறோம். சென்னையில் எஸ்கார் கடந்த 13 ஆண்டு காலமாக கார் விற்பனை மேரி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அருமையான அம்பையராக திகழ்ந்து உள்ளார். அவருக்கு சாலரி கன்ஃபார்ம்டு. ஸ்நேகிதியே ஸ்நேகிதியே விக்கி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா ஒன்று பார்த்து பண்ணுங்க. ஆமாம், அடுத்து வராப்பல விக்கி. எங்க பிராவோ, லவ் யூ பிராவோ, வாங்க வாங்க பார்ப்போம். சீக்கிரம் ஃபைனல் மேட்ச் டாஸ் போட்டிங்களா? பிராவோ இந்த மேட்ச் அருமையாக விளையாண்டாருன்னா என்னுடைய பர்சனல் ப்ரெசன்டேஷன் உண்டு. பிராவோக்கு அடிச்சு லிப்ஸ்கேஸ் கொடுப்பேன் பார்த்துங்க. ஓ ஆமாம், யாருக்கும் கிடைக்காத விஷயம் அது. ரைட் கிடைக்காத ஒரு பரிசு லிப் கிஸ். வடசென்னை மாவட்டத்தின் சட்ட ஆலோசகர் கிட்ட இருந்து லிப் கிஸ் வாங்கணும்னா சும்மாவா? டாஸ் போட வாங்க. ஏங்க 2 கேப்டன் வாங்க, டாஸ் போடலாம். சுபாஷ் சிசி, கள்ளி பாய்ஸ். சுபாஷ் சிசி, கள்ளி சிசி வாங்க. கேப்டன் வாங்க. கண்டிப்பா டாஸ் போட அழைக்கிறார் டிவிகேயின் தீவிர ரசிகர் மற்றும் தொண்டர் எங்கள் வினோத் அவர்கள். சென்னையின் புசி ஆனந்த், பாண்டிச்சேரி புசி ஆனந்த் இல்லைங்க, சென்னையின் புசி ஆனந்த் அவர்கள் அழைக்கிறார், உங்களை அழைக்கிறார், அழைத்து விட்டார்.